வேலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சனி வந்து ராசியை பாக்குறார். குருவோட வீட்டுல இருந்து அவர் ராசியை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது எப்படின்னா வாய்ப்புகள் வரும். ஜூன் மாதத்திற்கு பிறகு பட்டை கலப்போம். ஜூன் மாதத்துக்கு நம்ம மேலதிகாரிகளையோ சக ஊழியர்களையோ பகைச்சிக்க கூடாது. பகைச்சா என்ன ஆகும்னா வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை அசைன் பண்றாங்கன்னா, ஏன் சார் இந்த வேலையை நான் பண்ணணும்? அம்மா சும்மா தானே சார் இருக்கேன், அவனுக்கு இந்த வேலையை கொடுத்தா என்ன? நம்ம இது நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போக அது அவங்களுக்கு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆக்கி விட்டுருவார் சனி. இப்ப வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டா என்ன ஆகும்? நமக்கு இந்த இடத்துல கோபம் வரும். அவர் கேட்கும்போது ஏத்து பேசுவோம், நீ வேலைக்கு தேவையில்ல. சோ என்ன சொல்ல வர்றேன் இந்த இடத்துலன்னா, மேல் அதிகாரி கூடவும் சக ஊழியர் கூட இணக்கமாக இருந்துக்கோங்க. இணக்கமாக இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லைன்னா வேலையில தொந்தரவுகள் இருக்கும். அப்படியே வேலை போனாலும் ஜூன் மாசத்துல நல்ல வேலை வந்துடும். சரி, உடல் ரீதியாக கால்ல கவனமா இருங்க. அதே மாதிரி நரம்பு மண்டலங்கள் சற்று கவனமா பாரு. ஏன்னா புதன்னாவே நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடிய கிரகம். வலி, தலையில அடிபடுறது, நரம்பு மண்டலங்கள்லாம் குறிக்கிறது இந்த புதன். இவரை சனி பார்க்கும்போது எப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனை கொடுப்பாங்க. இவர் வந்து சனி பாதத்தையும் குறிப்பார் இல்லைங்களா? அப்போ மூட்டுல அடிவரது, மூட்டு தேய்மானம் ஆகிறது. சிலருக்கு அந்த 2 மூட்டுகளுக்கு இடையில ஜவ்வு வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆகிறது. சோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு ஏற்பட ஜாதக ரீதியில வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வைகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனியோட பார்வைகள் இருக்கு. பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார். 4ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார். 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். நம்ம பண்ணணும்னா ஜூன் மாதம் வரையில நம்மளுடைய இந்த ஸ்தான வகையில 4ஆம் இடம்னா சுகஸ்தானம், உங்களுக்கு 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம், தகப்பஸ்தானம். அப்போ உயிர்காரகத்தும் தாயார் பிளஸ் தகப்பனார் இவங்க கிட்ட கவனமா இருக்கு. ஏன்னா நீங்க நல்லதுன்னு சொல்லுவீங்க, பட் அவங்களுக்கு கேட்கும் போது அது வந்து இன்வெர்சிபிளா போயிட்டு நெகட்டிவா போய் கேட்கும். ஸோ உங்களுடைய வேலை என்ன? வேலையை வந்தீங்களா, வேலையை பார்த்தீங்களா, கரெக்டா ப்ரொஃபஷனலா இருந்துக்கோங்க. தியானம் இருங்க, மனசை கண்ட்ரோல் படுத்தி அவங்களோட வழியில வச்சுக்கோங்க. ஏன்னா சந்திரனை வந்து சனி பார்க்கிறாருன்னா என்னன்னா, சந்திரன் ராசி இல்லைங்களா, பார்க்கும்போது புனர்ப்பு தோஷம் ஆகும். சந்திரனுக்கு ரொம்ப மென்மையான கிரகம். இது சனி பார்க்கும்போது சந்திரன் ரொம்ப டிஸ்டர்ப் அடையும், பாதிப்படையும். ஸோ அப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, மனசு டல்லா இருக்குங்க, சேடா இருக்குங்க, மனசு வந்து பதட்டமா இருக்குங்க, படபடன்னு இருக்குங்க, தூக்கமா வருதுங்க, சோர்வா இருக்குங்க உடம்பு, இது மாதிரிலாம் வரும். ஸோ சரியான உடற்பயிற்சி. புரியுதா? உடற்பயிற்சிங்க போயிட்டு ஓவர் வெயிட் எடுத்தோம்னா பிரச்சனை எடுத்து விட்டுரும். புரியுதா? நான் சொல்றது ஜிம்னாஸ்டிக் எல்லாம் போக வேணும். வீட்டுல இருக்கிற இடத்துல வாக்கிங் போங்க. இருக்கிற இடத்துல உங்களை என்னன்னா எளிமையா பண்ண முடியும், எளிமையாக புரிஞ்சுக்கோங்க, எளிமையா பண்ண உடற்பயிற்சி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தியானம் இருங்க.